எந்த நிமிடமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற உலகின் எதிர்பார்ப்பு இன்று காலை வேளை நடந்தேறிவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அந்த தாக்குதலை தொடங்கிவிட்டன. இவ்வாறு தாக்குதல் தொடங்கியதால் மத்திய கிழக்கு பிராந்தியமே அதிர்ந்த வண்ணம் உள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் அதே வேளை ஈரானும் வளைகுடா பகுதியில் உள்ள கட்டார், ஐக்கிய ராச்சியம், ஓமான் மற்றும் ஜோர்தான் நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது. இவ்வாறு ஈரான் நடத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மழை போல் வந்து விழுவதாக கட்டாரில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவர் தனது நேரடி அனுபவத்தை விவரித்துள்ளார். எனினும் ஈரானின் ஏவுகணை தாக்குதலை தாம் முறியடித்து விட்டதாக கட்டார் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சகம் நாட்டின் இயற்கை எரிவாயு நீர்த்தேக்கங்களின் சில பகுதிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிசக்தி தேவைகள் மாற்று ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படும் என்றும் தேவைப்பட்டால் மாற்று எரிபொருட்களை பயன்படுத்தி மின் நிலையங்களை இயக்க மின்சாரத்துறை தயாராக உள்ளது என்றும் கூறியுள்ளது. இதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தியின் எரிபொருள் ஏற்றுமதியை சில எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கை தெரிவித்திருக்கின்றன. பிராந்தியத்தில் நடந்த தாக்குதலுக்கு மத்தியில் சில முன்னணி எண்ணெய் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஏற்றுமதியை நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரேபிய தீபக கற்பகத்திற்கும் ஈரானுக்கும் இடையில் செல்லும் தமனி நீர்வழி வழியாக சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மற்றும் பிற வகையான எரிபொருள் பயணிக்கின்றதாக தெரிய வந்துள்ளது. எங்கள் கப்பல்கள் பல நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று வர்த்தக நிறுவனத்தின் உயர் நிர்வாகியொருவர் தெரிவித்துள்ளார்.